ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த கேட்டகரியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 309 வேக்கன்சி. அதிலே வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி, எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவனாலும் விண்ணப்பிக்கலாம். 125 வேக்கண்ட்டு. இடபிள்யூஎஸ்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனு 30 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஓபிசின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது பிசி எம்பிசி எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக என்சிஎல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நான் க்ரீமி லேயர் கேட்டகிரி. ஓகேவா? ஓபிசிலேயே நான் க்ரீமி லேயர் கேட்டகிரி. யாருக்கிட்டையாச்சும் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்குமே அதுதான் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அதில் 72 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு தனித்தனியாக வேக்கண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. பிசி எம்பிசிலையும் சரி. இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ இல்லை மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங்கில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஓகேவா? அண்ட் அதில் வந்து ஃபிசிக்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து நல்லா வந்து பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 27 வயசு வரலும் இருக்கிறவங்க தாராளமாக வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. ஓகேவா? 5 இயர்ஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கும், அப்புறம் 3 இயர்ஸ் வந்து ஓபிசிக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் மே 24 வரலும் வந்து கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். AAI.AERO அப்படின்ற வெப்சைட்டில் தான் வந்து விண்ணப்பிக்கணும். அதாவது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதில் வந்து ஸ்டார்டிங் சேலரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 40,000 உங்களுக்கு சேலரி. அது கூட அலவன்ஸுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகேவா? முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு மாதிரி வைப்பாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வைவா வாய்ஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதான் இதற்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கணும். ஃபோட்டோ, சிக்னேச்சர் சைஸ்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது ரூ. 1000 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு, அதுக்கப்புறம் இதுலேயே அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாம் தாராளமாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக போய் சேரணும். அஃபிஷியலாக ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.